ஷேய் விஷ்ணு பிரமா முக்கால் சத்தியம் பஞ்சாயத்து போர்டுக்கு நீதிமானே நீதி அரசரே கட்டளையிட்டபடி கட்டளையாக கணக்கு எல்லாமே பூதத்தி அரக்கிட்ட எரிச்சாச்சு காவு கொடுத்தாச்சு பஞ்சாயத்து போர்டுக்குள்ளே இன்னும் போகிற அவன் குடும்பம் தின்னு கொளுத்து மப்பேறி போய் கையெழுத்துக்களை போட அவன் குடும்பம் பூரா காவுலே போகும். அவன் பேரம்பேத்தி வரைக்கும் காவுலே போகும். அவன் புள்ள வச்சுருந்தாலும் சரி காவுலே போகும். காவில் போனால் ரோட்டுக்கு கறி அவனோட உடம்பு அந்த பஞ்சாயத்து போர்ட்டில் வேளாக்கிறவன் பூரா குடும்பம் பூரா சிதறி போகும். கணக்கு ஏற்கனவே உள்ளே போட்டாச்சு. பஞ்சாயத்து போர்டு இல்லை கவர்மெண்ட் வேளாக்கிறவனுக்கு அத்தனை கணக்கு போட்டாச்சு. அத்தனை கணக்கு போட்ட கணக்கில் கவர்மெண்ட் வேளாக்கிறவன் நீதிமன்றம் கோர்ட்டில் போய் கேட்கணும். கவர்மெண்ட் யாரா தனிக்கு யாரா? இவர் தான் கவர்மெண்ட்டு. பூமிக்கு அதிபதி அவர் தான். பூமியில் என்னடா பண்ணி வச்சுருக்கா? முட்டா குய்மையான கொடியை தூக்கி பூரா பாழாக்கி வச்சுருக்க. கொடி இல்லை கொடியை தூக்கி புள்ள பேரம்பேத்தி வரைக்கும் அங்கே சொறி மோந்து பார்த்து நக்கிட்டு போய் பறக்க விடுங்கடா. முட்டா குய்மையான பூமி அழிக்க வந்த முட்டா குய்மையான இல்லை அரசியலாக முட்டா குய்மையான இல்லை இந்த கைலாசத்துக்கு பின்னாடிலாம் அவன்கிட்ட போய் கேள்றான். அந்த பூமிக்கு சொத்து யாருன்னு கேட்க அவனுக்கு ஒரு குயும் தெரியாரா? ஒரு ஒன்றுமே தெரியாரா? அவன்கிட்ட போய் கேள்றா இந்த பூமிக்கு சொத்து யாருன்னு கேளு. இதில் இருந்தவனை பூரா அவன்கிட்ட கேளு. இந்த தமிழ்நாட்டில் இந்த ஆண்டானில் அவன்கிட்ட பூரா போய் கேளு. இந்த சொத்து யார் சொத்து, பூமிக்கு யார் சொத்து யாருன்னு கேளு. இது நாங்கள் பிறந்தோம் வளர்ந்தோம், பூமி கிடந்துச்சு, நாங்கள் கையெழுத்து போட்டோம், அச்சடித்த பேப்பரை விட்டோம், நாங்கள் பாழாக்குதோம்னு இப்படி தான் சொல்லுவான். அவனுங்களுக்கு விலை வாரி தெரியாது. ஆனால் அதில் 5% தமிழ்நாட்டில் இருக்கிற முட்டா குய்மனுக்கு தெரியும். சொத்தை பிடிச்சிட்டாரு, சொத்தில் ஆட்டுதாரு, பூமியில் எல்லாம் தப்பு பண்ணி வச்சுருக்கான். எல்லாம் புடுக்குலையும் குண்டிலையும் வாயிலையும் சூடு வைப்பார், விடமாட்டார். இன்னும் விற்று தின்னுட்டு அலைதான். விற்க திங்க ஓட ஆட பாட இவர் போட்ட கணக்கிலேருந்து பத்திரப்பதிவில் கையெழுத்து போட்டு இடம் வாங்க கொடுக்கல் இப்போ லேண்ட் அடித்தவன் எல்லாவனும் உள்ள ஆட்டா முடிக்க புடுக்கில் சூடு வச்சு தூக்கி எறிவார். கண்டிப்பாக அடிப்பார். தமிழ்நாடு தான் மெயின்ட்டார். தமிழ்நாடு தான்டா எனக்கு மெயின். சென்னை மெட்ராஸ்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எனக்கு அதுதான் மெயின். சரியா? உயிர் வாழ்கிறதுக்கு பூமியில் விவசாயம் கொடுத்துருக்கேன். எத்தனையோ ஏழை எளிய மக்கள் பூரா சாப்பாடு உணவு இல்லாமல் அது சாப்பாடு கணக்கை விட்டு கேள்வி கேட்கு. கை போனது கால் போனது சாப்பாடு வர இல்லாமல் ஒரு அடைக்கலமாக கொடுத்து அதுகளுக்கு தர்மம் கொடுக்கறது கூட நிலை இல்லாமல் பணம் பேப்பர் அச்சடித்த பேப்பரை கேள்வி கேட்கு. என்ன கணக்கு? கோட்டில் கிடப்பா கொட்டார் ஆண்டுமணம். தர்மம் யார்? நீதி நியாயம் தர்மம் கொடுத்தாரு. அந்த தர்மத்தை விலை வச்சு காகித பேப்பரை கேட்கு. இந்த நாங்கள் நடத்துதோம், இந்த நடத்துறதுல இந்த இடத்துக்கு மாதம் ஒரு நாளைக்கு 30,000 வருது செலவு. எல்லோரும் இருந்தால் இதில் எங்களுக்கு அனுப்புங்க, நாங்கள் அவங்களுக்கு வாழ வச்சுக்கிடுதோம், தர்மம் கொடுக்கோம்னு. அப்போ இவனுக்கு என்ன பண்ணி வச்சுருக்கான்? அரசியல்வாதி பல லட்சம் கோடி 10,000 கோடி என்ன வச்சுருக்கான்? அடைஞ்சி வச்சு அவன் பொண்டாட்டி பிள்ளையோட காலை ரெண்டையும் பிளந்து உள்ளே விட்டு நக்குதான். அப்போ இதுக்கு தக்க தண்டனை கொடுக்கணுமா வேண்டாமாப்பா? நீதிமன்ற கோர்ட்டில் பார்க்கணுமா வேண்டாமாப்பா? நீ பார்க்கணுமா வேண்டாமா? தர்மம் கொடுத்தார் மக்களுக்கு. அதுக்கும் ஆடு மாடு கோழி பறவை இல்லை அடிக்கக்கூடாது, அதுகள் வாழ்ந்து சாப்பிட்டு போட்டோம். அதே மாதிரி பூமியில் விளையிறத எல்லா மக்களுக்கும் கொடுன்னு தான் கொடுத்துருக்கார் கடவுள். என்ன வச்சுருக்கான்? விலை வச்சு விற்று உற்பத்தி ஆக்கி தேய்ச்சி பாக்கெட்டு போட்டு விற்று தின்னுக்கிட்டு இருக்கான். இது எவ்வளோ பெரிய தப்புப்பா! குற்றத்தில் குற்றம், குற்றத்துக்கு மேல் அப்புறமான குற்றம். ஒவ்வொருத்தன் வீட்டுகளில் பூரா வீடு மாலையை கட்டி கடைகளை கட்டி அவனும் பூரா குண்டிலும் புடுக்கலும் சூடு வைப்பாங்க. செக் பண்ணுவான். அது பிரித்து விடுவார். ஐயா தான் பிரித்து விடுவார். பிரித்து விடல கம்பி வரும். அப்போ தான் வீட்டுக்குள்ளே ஆதார கார்டு ரேஷன் கார்டில் இருக்கிற கிட்டு தொட்ட நடுங்க விடுவார். செத்த பேய் பேப்பர் பணத்தை வச்சு பணம் சொல்லி பூமி அழிச்சு வச்சுருக்காடா முட்டா கூதி மணிகளா முக்கால்